नाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयपट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी भागान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् पराங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இதுல சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, நேத்திக்கு அக்ஷய திருதியா இன்னைக்கு அக்ஷய திருதியான. ரெண்டு திதியும் உண்டு, நேத்திக்கும் இருந்தது இன்னைக்கும் இருந்தது. இன்னைக்கும் காலையில 7:30 மணி வரைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். சோ அக்ஷய திருதியைக்கு உண்டான எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பண்ணலாம். முதல்ல அக்ஷய திருதியைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அக்ஷய திருதியைனா என்ன அப்படின்னா, சித்திர மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை, அதாவது அமாவாசை முடிஞ்சு திருத்தியை, அந்த 3வது திருதியான திருத்தியை தான் அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடுவாங்க. அக்ஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா குறைவில்லாத, தேய்தல் இல்லாத அப்படின்னா. க்ஷயம் அப்படின்னா தேய்தல், அதே சமயம் அக்ஷயம் அப்படின்னா தேய்தல் இல்லாத, வளரக்கூடிய, குறைவில்லாத அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கிற அஷ்டலட்சுமி கோவில்ல இருக்கிற தாயாரை தான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அஷ்டலட்சுமிகளா இருந்து காட்சி அளிக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளை தான் நம்ம அருள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அஷ்டலட்சுமி அக்ஷய திருதிங்கிறது அஷ்டலட்சுமிக்கும் உகந்த நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு அஷ்டலட்சுமி தரிசனத்தோட நம்ம ஆரம்பிப்போம். எப்போதுமே முதல்ல இடது கையில பக்கம் மஞ்சள் நிற புடவை உடுத்தின்னு இருக்கிறது ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி தேவி ஆதிலட்சுமி தேவி 2 கைகளோட தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கடல் பார்க்கடல்ல இருந்து வராங்க இல்லையா, அவங்க 2 கைகளோட இருப்பாங்க. கைகள் நடுவுல இருக்கிற அந்த நீல புடவை உடுத்தி இருக்கிறது கஜலட்சுமி. 2 பக்கமும் அந்த மகாதேவி வந்தவருக்கு ஐராவதம் செஞ்ச தப்புனால தானே துர்வாசருக்கு கோபம் வந்துடுது. அதனால அஷ்டதி கஜங்களும் பொற்கலசங்கள்ல நீர் எடுத்துட்டு புண்ணிய நதிகளுடைய தீர்த்தத்தை கொண்டு தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணினதுனால அவ கஜலட்சுமி தாயார். பக்கத்துல 4 திருக்கரங்களோட கைகள்ல வெற்றி கொடியோட இருக்கக்கூடியதாகிய விஜயலட்சுமி தாயாரும், எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏந்தின்றிருக்கிற திருக்கைகளோட இருக்கக்கூடியதாகிய தைரியலட்சுமி தாயாரும், இந்த பக்கம் வித்யை தரக்கூடியதாகிய வித்யாலட்சுமி தாயாரும், நடுவுல கைகள்ல தனரேகையோட இருக்கக்கூடியவளாகிய தனலட்சுமியுமாக அஷ்டலட்சுமிகளையும் சேவித்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். தாயார் ஒவ்வொரு தாயாரா பாருங்க. கஜலட்சுமி, தானியலுக்கு இந்த கையில வெத்தலை பாக்கு கூட இருக்கா தெரியுமா, வலது கையில வெத்தலை இருக்கும், வெத்தலையில ஸ்வர்ண ரேகை ஓடும். தனலட்சுமி, தனலட்சுமியோட திருவடி தரிசனம். வீரலட்சுமி, தைரியலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வீரலட்சுமி எல்லா விதமான ஆயுதங்களுடையும் நமக்கு எப்போதுமே ஜெயத்தை தரக்கூடியவளாகிய விஜயலட்சுமி, கைகளை அபயம் தந்து நம்மை காப்பாற்றக்கூடியவளாகிய வித்யாலட்சுமி, ஆதிலட்சுமி 2 கைகள் வாசல்ல அவதரிச்ச போது இருக்கக்கூடியதாகிய ஆதிலட்சுமி, கைகள்ல புத்தகத்தோட இருக்கக்கூடியவளாகிய வித்யாலட்சுமி, எல்லா விதமான இதோடையும் இருக்கக்கூடியதாகி விஜயலட்சுமி, கைகள்ல எல்லா விதமான ஆயுதங்களோடையும் நம்பு எல்லாத்தையும் ஆயுதங்களோடையும் ஏற்றிட்டு இருக்கக்கூடியதாகி விஜயலட்சுமி. எதனால நமக்கு அஷ்டலட்சுமியும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா, எதையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு நல்ல மன வலிமையும் தைரியமும் இருக்கணும். அதனால நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகிய தைரியலட்சுமி, எடுக்கும் காரியங்களில் வெற்றி தருவதற்காக விஜயலட்சுமி, கல்வி, அறிவு மற்றும் ஞானம் வாழ்வதற்காக வித்யாலட்சுமி, நல்ல குடும்பம், நீண்ட ஆயுள் மற்றும் தெய்வ பக்தியை தரக்கூடியவளாகிய பாக்யலட்சுமியாக இருக்கக்கூடியவளாகிய ஆதிலட்சுமி, சந்தானத்தை தரக்கூடியதாவது நல்ல குழந்தைகள், வம்ச புத்தி எல்லாத்தையும் தரக்கூடிய சந்தாலட்சுமி, அதிகாரம், செல்வாக்கு மற்றும் சமூகத்துல உயரிய அந்தஸ்து தரக்கூடியவளாகிய கஜலட்சுமி, தீய வழியில் சேர்க்காத நல்ல வழியில் சேர்த்த நிலைத்த செல்வத்தை தரக்கூடியவளாகிய தனலட்சுமி, உழைத்து சேர்த்த தானியங்கள் என்றென்றும் நம்ம வீட்டுல வசிப்பினியை போக்கக்கூடியதாக அமையறாகிய தானியலட்சுமி ஆகிய 8 தாயாருடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கும். அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன விசேஷம்? இந்த சித்திரை மாசம் வரக்கூடிய வளர்பிறையில இருக்கக்கூடியதாகிய இந்த 3ஆம் நாளாகிய அக்ஷய திருதியைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்குதான் உச்சேலர் அவளை கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டு
அத்தனை குபேர செல்வங்களையும் பெற்ற நாள். குச்சேலன் ஒண்ணுமே கேட்கல. எப்போதுமே நான் என்னுடைய வகுப்புல சொல்றது என்னன்னா, நம்ம எதையுமே கேட்காம இருந்தா நமக்கு என்ன உண்டோ அது தாயார் கொடுத்துருவான். நம்ம எதையாவது டிமாண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா சரி அவனுக்கு அது போதுமா அப்படின்னதோட நிறுத்திடுவான். அதனால ஒரு புடி அவளை கொடுத்துட்டு அவர் முகத்தை பார்த்து சந்தோஷத்திலே குச்சேலன் இருக்கிறார், ஒண்ணுமே கேட்கல. துவாரகையை விட்டு வெளியில வரும்போது அடடா நம்ம ஒண்ணுமே கேட்கலையே, நம்ம ஒய்ஃப் இதெல்லாம் கேட்டுன்னு வர சொன்னால அவர் ரொம்ப கேட்கல. கிழியாத ஆடைகள், கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி பண்ண அப்படின்னு போய் கிருஷ்ணனை கேட்டுவாங்கன்னு தான் அவன் சொன்னான். ஆனா இவர் எதையுமே கேட்காம கிருஷ்ணானுபவத்திலேயே இருந்தார். ஆனா இவருக்கு என்ன வேணுமோ அத்தனை மாட மாளிகைகளையும் கோபுரங்களையும் அப்படி கொடுத்தார் கிருஷ்ணன். ஆகவே இன்னைக்கு நாள்லதான் குச்சேலனுக்கு கிருஷ்ணனானவர் ஒரு பொடி அவளுக்காக குபேர சம்பத்தை கொடுத்தார். இன்னைக்கு அவல்ல ஏதாவது பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ற அவல் பாயசமோ அவல் பொங்கலோ அவல் புட்டோ இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு இது பண்ணி பண்றது இன்னைக்கு ரொம்ப விசேஷம். அடுத்ததான் இன்னைக்கு தான் திரௌபதியானவள் கிருஷ்ண பெருமானுடைய அருளோட சூரிய பகவானை பிரார்த்திச்சு அக்ஷய பாத்திரத்தை வாங்கிட்ட தினம் இந்த நன்னாள்லதான். சோ திரௌபதியானவள் பஞ்சபாண்டவர்களோட காட்டுல வசிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அதிதிகள்லாம் தினம் வருவா. இந்த மாதிரி விவசாயிகள் ஏன்னா துறவிகள் அவங்களை எல்லாம் போஷிக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. அதனால இல்லறத்தவரை தேடி வந்தா என்ன பண்றதுன்னு திரௌபதி என்ற கிருஷ்ணனுடைய உபதேசத்தின்படி திரௌபதி அந்த அக்ஷய பாத்திரத்தை வேண்டி பெற்ற நாள் இன்னைக்கு தான் அக்ஷய திருதியை. அதே போல இன்னைக்கு பரசுராம ஜெயந்தி. இன்னைக்குதான் பகவான் பரசுராமர் ரிஷி ஜமதக்னிக்கும் ரேணுகா தேவிக்கும் அவதரித்ததாகிய நன்னாள். பூ உலகத்துல யாரெல்லாம் தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாளோ அத்தனை பேரையும் அழிப்பதற்காக கொண்ட அவதாரம் பரசுராம அவதாரம். அதே போல இன்னைக்குதான் திரேதாயுகம் அவதரித்த நாள். அதாவது சத்தியயுகம் முடிஞ்சு திரேதாயுகமானது இன்னைக்குத்தான் தொடங்கிட்டு. அதனால திரேதாயுகத்துல வேள்விகள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டக்கூடியதாகிய ரிஷிகள் எல்லாம் இருக்கக்கூடியதாகிய திரேதாயுகம் தொடங்கின நாள். பிள்ளையார் இன்னைக்குதான் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதின நாள். பிள்ளையார் இன்னைக்குதான் வியாச பகவான் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதின நாள். இதுல நமக்கு மாத்திரம் இந்து சமயத்துல நமக்கு மாத்திரம் முக்கியமான நாள் கிடையாது. இன்னொரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா ஜைன சமயத்தினுடைய ரிஷபதேவர் முதலாம் தீர்த்தங்கிறது சொல்லுவாங்க. அவங்க நம்ம குரு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ரிஷபதேவர், அந்த ரிஷபதேவர் ஆனவர் தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு தன்னுடைய இதை விட்டுட்டு இந்த துறவி ஆசிரமத்தை தழுவுறார். ஆனா அவருக்கு என்ன பண்றது எது கொடுக்கறதுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா துறவி ஆயிட்டார், அதனுடைய இது யாருக்குமே தெரியல. ஒரு வருஷம் முழுக்க அவர் உண்ணாவிரதம் இருக்கார், விரதம் இருக்கார். ஒரு வருஷம் கழிச்சு விரதம் முடிந்து வரும் பொழுது அயோத்தியால அவருடைய கொள்ளுப்பேரனாகிய ஸ்ரேயஸ் அப்படின்னு கொள்ளுப்பேரன், அவர் தான் அவருடைய கொள்ளுப்பேரன். அவர் இவரை தெரிந்து கொண்டு கரும்புச்சாறு, தூய்மையான கரும்புச்சாறு கொடுத்து அவருடைய விரதத்தை முடித்து வைக்கிறார். ஜைனர்களை பொறுத்த வரைக்கும், ஜெயின்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அவளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தானம் அப்படிங்கிறது, இன்னைக்கு தானம் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த கொள்கையை அவ உயிரிதான் கடைபிடித்து இந்த நன்னாள்ல எல்லாருக்கும் தானம் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவர்களுக்கும் இன்னைக்கு அக்ஷய திருதியைங்கிறது உயர்ந்த நாள். அக்ஷய திருதியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கடந்த ஒரு 20, 25, 30 வருஷமாதான், அதுவும் மீடியா எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆன பிறகுதான் அக்ஷய திருதியைக்கு தங்கம் வாங்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு கலப்பி விட்டுருக்காங்க, ஒரு ட்ரெண்ட் கலப்பி விட்டுருக்காங்க. தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்க முடியாத விலைக்கு போனா வெள்ளி வாங்குங்க, ஏன்னா வெள்ளிக்கு சுக்கிரன் தான் அதிபதி, வெள்ளி வாங்கினா இருக்கணும். தப்பு ஒண்ணும் கிடையாது, வாங்குறது இன்னைக்கு. ஆனா அக்ஷய திருதியைக்கு கொடுப்பதுதான் எப்போதும் வளரும். அதனாலதான் நகைக்கடையில கொடுத்து அவங்க 2 பிரான்ச் 3 பிரான்ச் 4 பிரான்ச்னு வளர்ந்துட்டே போறாங்க. அதனால அக்ஷய திருதியைக்கு தங்கம் ஒரு நல்ல நாள், நல்ல நாள்ல நம்ம தங்கம் வாங்குவோம் வெள்ளி வாங்குவோம். ஆனா வாங்கித்தான் ஆகணுங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அதனால வாங்கணும் அப்படின்னா இந்த நன்னாள்ல நம்ம வீட்டுக்கு தேவையான வெல்லம், உப்பு, மஞ்சள் கிழங்கு வாங்கி வைக்கலாம், உப்பு வாங்கலாம். ஏன்னா மகாலட்சுமி கடல்ல அவதரிச்சதுனால உப்பு வாங்கலாம், வெல்லம் வாங்கலாம். வெல்லம், இந்த 3 சாமானும் கட்டாயம். நல்ல ட்ரெடிஷனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உப்பு வாங்குவாங்க, வெல்லம் வாங்குவாங்க, மஞ்சள் வாங்குவாங்க. நிறைய பேர் உப்பு பாக்கெட் வாங்கி தானம் கொடுப்பாங்க, உப்பு பாக்கெட் தானம் கொடுப்பாங்க, வெல்லம் தானம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதே போல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா லட்ச மஞ்சள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தை மாசம் நிறைய மஞ்சள் விற்பனைக்கு வரும் இல்லையா, அந்த மஞ்சள் எல்லாம் வாங்கி நல்லா உணர்த்தி வச்சிருப்பாங்க, இல்ல பசு மஞ்சளாவே வச்சிருப்பாங்க. பெண்கள்கிட்ட முறத்துல அந்த மஞ்சளை அள்ளி அதை இன்னொரு பெண்ணானவள் தன்னுடைய முந்தானையில வாங்கிப்பாங்க, தன்னோட தலைப்புல வாங்கிப்பாங்க. முறத்தால கொடுப்பாங்க மஞ்சளை, கணக்கே இல்லாம அப்படி அள்ளி கிலோ கணக்குல அப்படி போடுவாங்க. அந்த மாதிரி லட்ச மஞ்சள் கொடுக்கறது எங்களால அவ்வளவுலாம் காஸ்ட்லியா இருக்கு, 1/4 கிலோ மஞ்சளை 200 ரூபாய் விற்கிறா அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன முடியுமோ அந்த மஞ்சளை முறத்துலதான் வச்சு கொடுக்கணும். அந்த கைகளால் அள்ளி
நிறைய கொடுக்கலாம், இல்ல 2 மஞ்சள் சாஸ்திரத்துக்கு வச்சு வெத்தலைப்பாக்கு கொடுக்கலாம். ஆகவே இன்னைக்கு மஞ்சள் தானமாக கொடுப்பது மிக விசேஷமானது. கோவில்ல தாயாருக்கு நல்ல மஞ்சப்பொடி வீட்டுல வாங்கி கஸ்தூரி மஞ்சளை வாங்கி நன்கு உணர்த்தி அரைத்து கோவில்கள்ல திருமஞ்சனத்துக்கு, நீங்க பெருமாள் கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா தாயாருக்கு மஞ்சள் காப்பு தான் சாத்துவாங்க ரொம்ப விசேஷமா. வெள்ளிக்கிழமைகள்ல மஞ்சள் காப்பு சாத்தது விசேஷம். ஆகவே தாயாருக்கு நல்ல மஞ்சளை வாங்கி அதை நல்லா காய வச்சுட்டு அந்த மஞ்சள் பொடியை நல்லா அரைச்சு கொண்டு போய் மிக்சிலேயே அரைச்சு, இல்ல இதுல கொடுத்த மிஷின்ல கொடுத்து அரைச்சா சமயத்துல மிளகா பொடியோட சேர்த்து கூட அரைச்சிடுறாங்க. அதனால பூசு மஞ்சள் தூள் அரைக்கக்கூடியதாகி நல்ல இதுலயோ இல்ல நம்ம வீட்லயோ நல்லா அடிச்சுட்டு மிக்சியில அரைச்சு தாயார்களுடைய கோவிலுக்கு கொண்டு கொடுக்கலாம். அது ரொம்ப விசேஷம். அடுத்ததா நான் இன்னைக்கு அக்ஷய திருதியைக்கு வெண்மை நிற பொருட்கள் ரொம்ப விசேஷம்ங்கிறதுனால நல்ல தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு உணவிடலாம். அந்த மாதிரி நல்ல, அதுவும் நல்ல, அதாவது மற்றவாளுக்கு தானம் பண்றதுக்காக சுமாரா பண்ணாம நிறைய தயிர் சேர்த்து பால் சேர்த்து அது நிறைய வாசனைகள்லாம் சேர்த்து அந்த மாதிரி பண்ணி பெருமாள் தாயாருக்கு அற்புதமான தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி அதை அன்னதானம் கொடுக்கலாம். வீட்டுல சுமங்கலிகளை கூப்பிட்டு இல்ல கன்னியா பெண்களை கூப்பிட்டு இன்னைக்கு அவர்களுக்கு கை நிறைய தாம்பூலம் தரலாம். நம்ம 1 ரூபாய் பைசா வச்சாலும் அது இன்னைக்கு வளரக்கூடியது. அதனால கண்ணாடி வளையல்கள், கருகமணி இதெல்லாம் வச்சு நல்லதா அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். அதே போல கோசேவை பண்ணலாம் மாடுகளுக்கு. இதுவும் நல்ல வெயில் காலத்துல மாடுகள்லாம் தெருவுல சுத்தும் போது நம்ம வீட்டுல வசதி இருந்ததுன்னா ஒரு வாளியில ஜலம் ரொப்பி, இல்ல நம்ம வீட்டுல இந்த காய்கறி கலைந்த தண்ணீர், அரிசி கலைந்த தண்ணீர் இதெல்லாம் ஒரு பக்கெட்ல ஊத்தி நம்ம வாசல்ல வைக்கலாம். நல்ல பசும் பொருட்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அங்கங்க விற்கிற அகத்திக்கீரையை வாங்கி கொடுக்குறாங்க. பட் அதுல அவ்வளவு அகத்திக்கீரை எல்லாம் அவங்க நடுவு வேற எதுவும் அதை சாப்பிடறதுனால அந்த மாடுகளுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால அகத்திக்கீரை நம்ம வீட்டுல விளைஞ்சா அதை வாங்கி கொடுக்கலாம், இல்ல மார்க்கெட்ல வாங்கி அதை சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே அந்த கோயில் வாசல்லே வாங்கி அப்படி நீட்டுறதை விட்டுட்டு வாழைப்பழம் கொடுக்கலாம். இந்த மாதிரி மாடுகளுக்கு ஜலமும், இந்த நம்ம வீட்டுல இருக்கிற காய்கறி கழிவுகள் அந்த மாதிரி ரோட்ல இருக்கிற மாடுகளுக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்ல போடாம ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதை வாசல்ல வச்சு போடலாம். இந்த மாதிரி கோமாக்காக்களுக்கு பண்ணலாம். எல்லாத்தையும் விட வீட்டுல லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணி நம்மளால முடிஞ்சது வாங்கி தங்கமோ வெள்ளியோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதையும் தாயாருக்கு முன்னாடி வச்சு லக்ஷ்மிக்கு இன்னைக்கு பரிபூரணமாக பூஜை பண்ணி பானகம், நீர்மோர், அதே மாதிரி வெள்ளை இதுல இருக்கக்கூடியதாக கல்கண்டு பொங்கல், இல்ல க்ஷீரான்னு சொல்லப்படுகின்ற பால் பொங்கல், சக்கரை பொங்கல், லக்ஷ்மிக்கு மிக பிடிச்சதாகிய சிறுபருப்பு பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம்னு சொல்லப்படுகின்றது, இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி இன்னைக்கு தாயார வழிபடுறது அவ்வளவு விசேஷம். எல்லாத்தையும் விட நல்ல மல்லிகை மலர்கள், இது சீசன், மல்லிகைப்பூவோட சீசன், முல்லைப்பூவோட சீசன், எங்க பார்த்தாலும் சீசன். ஏன்னா அவ்வளவு வாசனை மிகுந்த மலர்கள் இந்த சித்திரை மாசம் வசந்தத்துல தான் பூக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த கோடை காலத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த பூக்கள் நல்ல மல்லிகைப்பூ வாங்கி தொடுத்து எல்லாருக்கும் இந்த பூவை கொடுக்கலாம், கோவில்களுக்கு கொடுக்கலாம், வீட்டுக்கு வரவாளுக்கு ஒரு பூ கிளை கொடுக்கலாம். அவங்க யாரா இருந்தாலும் அந்த மாதிரி நல்ல பூக்களை வாங்கி அதை தொடுத்து தாயாருக்கு சாத்துவதும் எல்லாருக்கும் கொடுக்கறதும் இந்த அக்ஷய திருதியில விசேஷம். அதே போல அக்ஷயத்துல இன்னொன்னு என்ன கொடுக்கலாம்னா தானம் கொடுக்கறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலான்னு சொல்றா இல்லையா, சாப்பாடு கொடுக்கறது. தண்ணி தாகத்தால ரோட்ல நடந்து போறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு வாசல்ல, இப்ப நிறைய பிளாக் வாசல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேன் வாங்கி வச்சுடுறாங்க. அவங்க யார் வேணாலும் அதுல தண்ணி குடிச்சுக்கலாம், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வாசல்ல சென்னையில பண்றாங்க. நிறைய இடத்துல தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க. ஆகவே தண்ணீர் பந்தல் முடிஞ்சா தண்ணீர் பந்தல் வைக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு கேன் வாங்கி தவிர்த்து யார் வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லலாம். சாப்பாடு கொடுக்கலாம். படிக்கிற குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால இன்னைக்கு முடிஞ்சதை ட்ரெஸ் வாங்கி கொடுத்து தானம் பண்ணலாம். என்னென்ன இன்னைக்கு நம்ம தானம் பண்றோமோ அத்தனையும் நமக்கு குறைவில்லாம வளரும் அப்படிங்கிறது தான் அக்ஷய திருதியினுடைய விசேஷம். அன்னதானமோ ஜலமோ பானக நீர்மோர் கரைச்சு கொடுக்கறதோ தயிர் சாதம் பண்ணி கொடுக்கறதோ. இன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் கோயில் வாசல்ல கொண்டு போய் கொடுப்பாங்க. கோயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு கோயிலே இப்ப சாப்பாடு போறோம். அதனால முடியாதவங்க இந்த வாசல்ல துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இல்ல இந்த ஏழை எளியவர்கள், இந்த மாதிரி கட்டட வேலைகள் செய்பவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் தேடி இன்னைக்கு என்ன வாங்கி கொடுக்குறோமோ அது ரொம்ப விசேஷம். எல்லாத்தையும் விட விசேஷம் பாராயணம். நம்ம நெல்லை சகசராம் மண்டலியில இன்னைக்கு சார் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினதுக்கு ரொம்ப மனசார்ந்த சந்தோஷம். இதுக்கு நான் முதல்ல எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே லக்ஷ்மியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்படி ஒரு பாராயணம் ஏற்பாடு பண்றது ரொம்ப விசேஷம். நம்மளால முடிஞ்சவங்க 2 பேரா இருந்தாலும் தனியா படிச்சாலும் படிக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது இருக்காங்க நானும் அவங்களும் சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கறதும் படிக்கலாம். இல்ல ஒரு குழுவா இன்னைக்கு நாங்க படிக்கிறோம், தாயாருடைய சகஸ்ரநாமம் படிக்கிறோம், எது இருக்கோ அதை நாங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது. லக்ஷ்மி சகஸ்ரம் கத்துண்டவங்க இன்னைக்கு மங்களஸ்தபகம் படிக்கிறது ரொம்ப விசேஷம், நாம வைபவம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆகவே அதனால இன்னைக்கு யாரெல்லாம் பண்றோமோ அவர்கள் எல்லாம் பாராயணத்தை லக்ஷ்மியினுடைய ஞாபகத்தோட படிக்கிறது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. இப்போ இந்த அக்ஷய திருதியினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ நம்ம பார்த்தோம்.
மகாலட்சுமிக்கு அக்ஷய திருதியில என்ன விசேஷம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தாயார் கருணையே வடிவெடுத்தவள், கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்கள்ல மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ சூக்தம், லக்ஷ்மி தந்திரம், ஸ்ரீ ஸ்தவம், லக்ஷ்மி சகஸ்ரநாமங்கள். 2 சகஸ்ரநாமங்கள். ஒண்ணு கார்கிய மகரிஷி சனத்குமாரர் கிட்ட கேட்டு சனத்குமாரர் உபதேசம் பண்ணினதாக்கிய நாம் சாஷ்ட சகஸ்ரம் தோ அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமம். இன்னொன்னு விஷ்ணு புராணத்துல இந்திரனால வழிபடப்பட்டதாக்கிய இன்னொரு சகஸ்ரநாமம். ஒண்ணு ஸ்கந்த புராணத்திலையும் ஒண்ணு விஷ்ணு புராணத்திலையும் காணப்படும். லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், சுவாமி தேசிகன் காஞ்சி பெருந்தேவியை வேண்டி தங்கத்தை மழையா கொட்ட வச்சதாகிய ஸ்ரீஸ்துதி, ஆதிசங்கரர் அருளி செய்ததாகிய கனகதாரா ஸ்தோத்திரம், ஆலவந்தார் அருளி செய்ததாகிய சதுஸ்லோகி, ஸ்ரீ வெங்கடாத்வரி அருளி செய்ததாகிய லக்ஷ்மி சகஸ்ரம், ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்ததாகிய ஸ்ரீ குணரத்ன கோஷம், ஸ்ரீ லக்ஷ்மி சதகம், ஸ்ரீ லக்ஷ்மி பஞ்சகம். அது தவிர ஸ்ரீ லக்ஷ்மி கத்தியம், ஸ்ரீனிவாச கத்தியம், லக்ஷ்மி கத்தியம் இப்ப நீங்க எல்லாம் திருப்பதியில சேவிச்சிருப்பீங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த மாதிரி பொதுவான இதையும் தவிர அந்தந்த கோவில் தாயார்கள் பேர விசேஷமாக எழுதப்பட்டதாகிய இந்திரா சதகம், பத்மாவதி சதகம், அதே போல திருக்குடந்தையில இருக்கிற கோமலாவள்ளி தாயார் மேல எழுதப்பட்டதாகிய கோமலா தண்டகம், உப்பிலியப்பன் கோயில்ல இருக்கிற தாயார் மேல எழுதப்பட்டதாகிய வசுமதி சதகம்னு அந்த மாதிரி அந்தந்த கோவில் தாயார்கள் அப்படிங்கிறது எல்லா தாயாருமே மகாலட்சுமி தான். இருந்தாலும் பிரீத்தியா ஒரு குறிப்பிட்ட கோவில்கள் அப்படி சொல்வது வெங்கடேஷ சுப்பிரபாதம். இப்ப இதுவே நீங்க எடுத்துட்டா கூட கந்தசஷ்டி கவசமே எடுத்துட்டா கூட 6 கந்தசஷ்டி கவசம் இருக்கு. ஆனா திருச்செந்தூர்ல எழுதப்பட்ட அந்த கந்தசஷ்டி கவசம் ரொம்ப பிரபலமானதுனால நம்ம அதை பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒரு கந்தசஷ்டி எழுதியிருக்காரு, கந்தசஷ்டி கவசம் எழுதியிருக்கு. ஆகவே அந்தந்த கோவில் தாயார்கள் பேர்ல எழுதப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல தாயாரினுடையதை நம்ம சேவிக்கலாம். அப்படி அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இதுல நான் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மி சகஸ்ரநாமத்துல பத்மானனே பத்மகரை சர்வலோகைக்க பூஜித்தே சாநித்தியம் குருமே சித்தே விஷ்ணு பக்ஷஸ்தலஸ்திதே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதாகிய சகஸ்ரநாமம். அதே போல நாம் சாஷ்ட சகஸ்ரம் ச ரூஹி கார்கிய மகாமதே மகாலட்சுமியா மகாதேவியா முக்தி முத்தியர்த்த சித்தியே அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய சகஸ்ரநாமம். அதே போல தேவதேவ மகாதேவ ஸ்ரீகாலக்ஷ்மி மகேஸ்வரர் லட்சுமி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம். இப்படி நிறைய இருக்கு. இதுல தாயாருடைய சிறப்பை பத்தி விஷ்ணு புராணத்துல 8வது அத்தியாயத்துலதான், விஷ்ணு புராணத்துல 9வது அத்தியாயத்துல மகாலட்சுமியினுடைய திரு அவதாரம் வந்துடும். ஆனா விஷ்ணு புராணம் அதனுடைய முன்னோட்டமாக விஷ்ணு புராணத்துல 8வது அத்தியாயத்துல மைத்ரேய மகரிஷியானவர் பராசரர் கிட்ட கேட்கிறார், சுவாமி தாயார் பார்க்கடலை கடைஞ்சு வந்தவதான் திருவாவதாரம் பண்ணிட்டு வந்தார்னு சொன்னோம். ஆனா அதே சமயம் தாயார் பிருகு மகரிஷிக்கும் அவருடைய மனைவியாகிய கியாதிக்கும் அவதரிச்சான்னு சொல்றீங்களே, இது என்ன ஒரே முன்னுக்கு பின் முரணா இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ பராசர மகரிஷி மைத்ரேயர் கிட்ட சொல்றார், தேவதிரியங் மனுஷ்யாதவ் உன்னாமா பகவான் ஹரிகி ஸ்ரீநாம்னி ஸ்ரீஸ்ய விக்னேயா நானையோர் வித்யதே பரம். அதாவது பெருமாள் தேவ ரூபமோ மனுஷ ரூபமோ இல்ல விலங்குகளாகவோ எதாவத்தாலும் அதுல ஆண் பகவானா இருந்தா அந்த உயிரினத்தோட பெண் பாவம் யாருன்னா மகாலட்சுமி. அப்படி ஒரு க்ஷணமும் மகாலட்சுமியானவள் பெருமானை விட்டு பிரியமாட்டாள் அப்படிங்கிற சுந்தரகாண்டத்துல சீத்தை ஹனுமான் கிட்ட சொல்வா, ராமன் சூரியன்னா நான் அவரை விட்டு பிரியாத ஒளி அப்படின்னு சொல்லுவா. அதே ராமன் ஹனுமான் சீதையை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ராமர் சொல்வார், நான் சூரியன் அப்படின்னா என்னை விட்டு பிரியாத ஒளியாக திகழக்கூடியவள் சீத்தை அப்படின்னு ராமன் சீதைக்கு ஹனுமான் கிட்ட சொல்லுவார். அப்படி பெருமானை விட்டு அனுதினமும் பிரியாதவள் மகாலட்சுமி. அவள் தீபம், அவன் தீபம்னா இவதான் அந்த தீபத்தினுடைய சுடராக இருக்கக்கூடியவள். அவன் சந்திரன் அப்படின்னா இவதான் அந்த நிலவினுடைய ஒளி. அவன் மலை என்றால் இவள் அந்த மலையினுடைய சிகரமாக இருக்கின்றாள். இவன் மாளிகைனா இவன் மாளிகையில குடியேறி இருக்கிற கிரகலட்சுமி. அப்படி பெருமான் என்னவாலாம் இருக்காளோ அது அத்தனைக்கும் ஈடு கொடுக்கக்கூடியவளாக தாயார் மகாலட்சுமியானவள் இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அற்புதமான மகாலட்சுமியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ஸ்லோகங்கள்ல இந்த லக்ஷ்மி சதகம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகிய இந்த ஸ்லோகம் நம்மாழ்வார் சொல்லுவார் இல்லையா, கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேல்மின் தேவ. அதாவது மகாலட்சுமி யாருடைய மார்பில் இருக்காலோ அவரை தவிர நான் வேற யாரையும் நமஸ்கரிக்க மாட்டேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்வார். ஏன் மகாலட்சுமிக்கு அப்படி ஒரு ஏற்றம் அப்படின்னா, ஸ்ரீஹி
மகாலட்சுமியினுடைய சிம்பிளான ஒரு எழுத்து நாமம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ரீக்கு 6 விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி. ஸ்ரீயதே எல்லாரும் அவளைத்தான் தஞ்சமாக பற்றுகிறோம். சுவாமி தேசிகன் சொல்லுவார் இல்லையா, இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றன. தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைய முடியும். ஏன் அப்படின்னா, பெருமானுக்கு நம்ம மேல படக்குன்னு கோவம் வந்துடும். ஏன்னா ஒரு தர்ம நியாயங்களை வகுத்திருக்கோம். இந்த லா மேக்கர்ஸ் ஷுட் நாட் பி தி லா பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தர்ம நியாயத்தை மீறிட்டு நம்ம வரும் பொழுது நிச்சயமாக தலைவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அப்படி கோபம் வரும் பொழுது அதுக்கு உண்டான தண்டனை என்ன இருக்குன்னு பார்த்தா, நரகம் இன்னொன்னு புதுசா சிருஷ்டிக்கணும்னு தோணிடுமா. ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இவனுக்குன்னு ஒரு புது நரகம் கட்டணம் போல இருக்கே அப்படின்னு தோணுமா. அந்த நரகத்தை கட்டி முடிக்கிறதுக்குள்ள திரும்பி பார்த்தா நம்ம வேற விதமான போன இந்த நரகம் பத்தாது பண்றேன், இன்னும் 4 நரகம் கிரியேட் பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு தோணுமா. அப்படி நம்ம மேல கடுமையான கோபத்தோட இருக்கும் பொழுது நம்ம அவன் முன்னாடி போய் நின்னோம்னா நமக்கு தண்டனை நிச்சயம். ஆனா தாயார் அப்படி இல்லை, கருணையே வடிவெடுத்தவள். அவள் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறாள். 1000 தான் இருந்தாலும் வம்பு பண்ற குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை தானே, தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி மன்றாடி இந்த தண்டனையை குறைக்க வைத்து நமக்கு நல்லறிவை கொடுத்து பெருமானுடைய திருவடியை சரணமாக பற்ற செய்கின்றாள். ஆகவே ஸ்ரீயதே எல்லா ஜீவன்களாலும் தஞ்சமாக பற்றப்படுபவள். ஸ்ரயதே நமக்காக பெருமானை சரணமாக பற்றுபவள். அவளுக்கு அவசியம் இல்லை, நமக்காக போய் பெருமானிடத்தில் பிரார்த்திப்பவள். ஸ்ருணோதி நம்ம என்ன சொல்றோமோ அதை காது கொடுத்து கேட்பவள். நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதை காது கொடுத்து கேட்பவள். ஸ்ராவயதி பகவான காது கொடுத்து கேட்கும்படி செய்பவள். ஸ்ருணாதி நமக்கு பெருமான அடையறதுக்கு தடங்களா இருக்கக்கூடியதாகிய பாவங்களை தன் அருளால் நீக்குபவள். ஸ்ரீநாதி பெருமானை நம்மை சேர்த்து வைப்பவள். ஆக ஸ்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்துக்கு இந்த 6 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தாயாரை கொண்டாடிதான் சுவாமி தேசிகனானவர் ஒரு அந்தன இளைஞன் பொருள் வந்து கேட்ட பொழுது காஞ்சி பெருந்தேவி தாயார போய் ஸ்ரீஸ்துதிய பாடி இந்த பொண்ணை மழையா கொட்ட வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணினார். அப்படிப்பட்ட அற்புதமான இது இந்த வரதன், இந்த லக்ஷ்மி சதகம். இது தாயார் பொதுவா லக்ஷ்மியுடைய பிரதமையா இருந்தாலும் காஞ்சி பெருந்தேவியினுடைய பெருமைகளை சொல்லக்கூடியதாக அமைந்த ஒரு ஸ்லோகம். ஆகவே அந்த மிகதாகிய வரதாஸ்தத்தோடு விளங்கக்கூடியதாகிய தேவதேவாதிராஜனாக விளங்கக்கூடிய காஞ்சி வரதனையும், காஞ்சியில இருக்கக்கூடிய எல்லா விதமான இதையும் அருளக்கூடியவளாகிய காஞ்சி பெருந்தேவியையும் தான் நம்ம இங்க தரிசிச்சென்றோம். அப்படிப்பட்ட வரதனும் காஞ்சி பெருந்தேவியும் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் அழகட்டும். எதனால லக்ஷ்மிக்கு அப்படி ஒரு ஏற்றம்னு தொடர்ந்து பார்ப்போம். யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேகின்யமீஷாம் ஜென்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானா தற்கல்யாணம் கிமபி யமினாம் ஏக லட்சியம் சமாதவ் பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம். தாயே, இந்த எம்பெருமானுடைய வேதங்கள் தேடிந்து வருதான். யார் பரம்பொருள் அப்படின்னு தேடிந்து வரும் பொழுது ஸ்வரூப நிரூபகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இப்ப ஒருத்தரை பார்த்துட்டு நம்மளோட ஆதார் கார்டுல நம்மளை பார்த்துட்டு நம்மளோட கண் ரேகை கை ரேகை எல்லாம் எடுத்து இவாதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றா இல்லையா, அது மாதிரி ஸ்வரூப நிரூபகமா யாருடைய திருமார்புல மகாலட்சுமியினுடைய அடையாளம் இருக்கோ அவாதான் பரம்பொருள் அப்படின்னு வேதங்கள் தங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு தேடிங்க வருது. அப்படி வரும்போது பார்க்கும்போது பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம் எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடியவளாகிய மகாலட்சுமியினுடைய செம்பஞ்சு திருவடிகள், அவருடைய சிவப்பு நிறத்தினுடைய அந்த அடையாளங்கள் பெருமானுடைய திருமார்புல இருந்துதான். அப்படிப்பட்டவர் தான் பரம்பொருள் அப்படின்னு வேதங்கள் ஒப்பிட்டுதான். அப்படிப்பட்ட அற்புதமான மகாலட்சுமியினுடைய திருமார்புல, தன்னுடைய திருமார்புல மகாலட்சுமியினுடைய திருவடி தரங்கள் தாங்கினதுனால்தான் பெருமானே பிரகாசிக்கிறார் அப்படிங்கிறார். அதனால்தான் பேயாழ்வார் சொல்லும் போது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறம் கண்டேன் அப்படிங்கிறார். மகாலட்சுமி மார்புல இருக்கிற மகாலட்சுமியை தான் பார்த்தேன், அவளோட பொன்னிறமான ஸ்வயம் பிரகாசத்தினால்தான் பெருமாளையே நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படிப்பட்ட அற்புதமான திருவேங்கடமுடையான் அவரோட திருமார்புல மகாலட்சுமி சார்ந்தவராகியவர் லக்ஷ்மி சகஸ்திரத்துல சொல்லும் பொழுது லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித பக்ஷசே விஸ்வசர்காதி லீலாய வெங்கட பிரம்மனே நமக. எம்பெருமானே லக்ஷ்மி சரண ராஜீவ, லக்ஷ்மியினுடைய தாமரை போன்ற பாதங்களில் பூசப்பட்டிருக்கிறதாகிய அந்த செம்பஞ்சு குழம்ப தன்னுடைய மார்பில் அடையாளமாக உடையவனாகிய
இந்த உலகத்தையே படைக்கக்கூடியவனாகிய விஸ்வ லீலையாக விளங்கக்கூடியவனாகிய வெங்கட பிரம்மனை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. இதையே ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பராசர பட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புறத்தாழ்வானுடைய திருமகனாகிய பராசர பட்டரையே இந்த அப்படின்னு சொன்னா, யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேகே வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரபி துரசியத் பாத சின்னை தரந்தி போகோத் போத்காத கேளி சுளுகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா சான ஸ்ரீராஸ்திருணீதாம் அமிர்தல ஹரிதி லங்கனீயே அப்பாங்கைகி அப்படின்னு கொண்டாடுவோம். அதாவது தாயே, உலகத்துல பெருமாள் படைக்கிறதுல ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வு? எல்லாருமே சமமா தானே பாவிக்கணும். ஒருத்தர் தேவராவோ, ஒருத்தர் மனுஷராவோ, ஒருத்தர் விலங்காவோ, ஒருத்தர் அச்சேதனமாவோ படைக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய புருவத்தினுடைய அசைவாலேயே சொல்லுவாளாம், வாயை தொடர்ந்து சொல்ல மாட்டாளாம். தன்னுடைய புருவத்தினுடைய அசைவாலே அது ரொம்ப வசத்தினா ஓகே இவனுக்கு பிரம்மபட்டம் கொடுத்துடலாம், ஒரு மீடியம் சைஸுக்கு வசத்தினா இவனுக்கு தேவனா கொடுத்துடலாம், ஓகே அப்படிங்கிற மாதிரினா மனுஷனா இருக்கலாம். ரொம்ப புருவத்தை வசத்தாம கீழ்நோக்கி இழுக்கிறாளா, இவளுக்கு தாழ்ந்த பிறவியை கொடுத்து விடலாம் அப்படின்னு அப்படியே செய்து விடுகிறான். ஆக அவனுடைய திருமார் இவளுடைய செம்பஞ்சு குழம்பு பூசின அடையாளங்கள் இருக்கு. இவளுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா, பெருமானே வந்தாலும் இவளுடைய மனதில் இருப்பதை முழுமையாக அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க நாச்சியாருடைய கடைக்கண் பார்வையினுடைய கட்டாட்சம்ங்கிறது நம்ம மேல விழட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற தாயார் திருவடியில நாமும் பணிந்து இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அடியோங்களுக்கும் கொடு அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்போ லக்ஷ்மியினுடைய அற்புதமான வைபவத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ குணரத்ன கோஷம், ஸ்ரீ சுத்தம், லக்ஷ்மி தந்திரம், ஸ்ரீ ஸ்துதி, லக்ஷ்மி சகஸ்திரநாமம், லக்ஷ்மி சத அஷ்டோத்திர நாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், இப்படி தாயாருடைய பெருமையை கொண்டாடக்கூடியதாகிய எத்தனையோ விதமான வைபவங்களை சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல இந்த லக்ஷ்மி சதகமும் ஒன்னா இருக்கு. இதுல இன்னொரு வித்தியாசமான பாஷான விஜயம் உன்னுடைய மகிமையை யார் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும், யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ பல யுகங்களா பிரம்மா பெருமாளுடைய இதுல புத்தி தாமரை பிறகுல பார்த்துட்டே இருக்காரு மகாலட்சுமி அம்மா. அவளுடைய பெருமையை சொல்லலாம் அப்படின்னா யாராலையுமே பிரம்மாவை கேட்டா ஆஹா என்னால அவன் மகிமையை சொல்ல முடியாது, நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆதிசேஷன் கிட்ட நீதான் சதா தாயார் உன்னோட படுக்கையில் தானே இருக்கார், உனக்குதான் 1000 தலை இருக்கே, 2000 கண்ணு இருக்கே, நீ இப்ப உனக்கு 2000 நாக்கு கூட இருக்கே பாடு அப்படின்னா ஆதிசேஷன் சொல்றான் என்னால பாட முடியாதுன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர அவனோட பெருமையை பாடுறதுங்கிறது முடியாது அப்படிங்கிற. இருந்தாலும் உன்னுடைய பெருமையை நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை நம்மளால பாட கத்துக்க முடியுமா? பிரம்மாவாலேயே சொல்ல முடியாத அவருடைய மகிமையை நம்ம கிட்ட ஒரு அண்டா பாயசத்தை கொடுத்து குடி அப்படின்னா நமக்கு கஷ்டம், இதனால எப்படி ஒரு அண்டா பாயசத்தை குடிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதே சமயம் ஒரு டம்ளர் கொடுத்தா நம்மளால குடிச்சிட முடியும் இல்லையா? அது மாதிரி எவ்வளவோ இருந்தாலும் அத ஒரு எசன்ஸா நமக்கு எல்லாரும் அழகான ஸ்லோகங்களா கொடுத்திருக்கு இல்லையா? அதனால நம்மளால முடிந்த வரைக்கும் தாயாருடைய பெருமைகளை சொல்லக்கூடியதாகிய. அதனாலதான் கனகதாரா சாஸ்திரத்துல ஆதிசங்கர் நமஸ்து தேகே மாம்புஜை பிரீதிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதிதய பராயை நமோஸ்து ஷார்காயுத வல்லபாயை. ஏ தங்கத்தாமரை ஆசனத்துல அமர்ந்தவளே, இந்த தரணிக்கே தாயாக திகழ்பவளே, 30 முக்கோடி தேவர்களுக்கும் கருணை வெள்ளத்தை பொழிபவளே, பெருமை மிக்கவளாகிய ஷார்கபாணியாகிய பகவானின் மனைவியாக திகழ்பவளே, எனக்கு சரணம் அப்படின்னு சொல்லி பெருமாள் தாயார கொண்டாடுறோம். இப்போ நம்ம லக்ஷ்மி சதகத்தினுடைய பெருமையை பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி எப்படி லக்ஷ்மி சகஸ்ரம் தாயாருடையதாக இருந்தாலும் பத்மாவதியினுடைய வைபவங்கள் அதிகமா போற்றுகின்றதும், அதே போல ஸ்ரீ லக்ஷ்மி சதகம் காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருக்கக்கூடியதாகிய பரத வல்லபையா திகழக்கூடியவளாகிய பெருந்தேவி தாயாரினுடைய பெருமையை அதிகமாக போற்றுகின்றது. இந்த ஸ்லோகத்தை எழுதினவர் தாசரதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக முதலியாண்டானுடைய வம்சத்தில் வந்தவர். இந்த ஸ்லோகத்தை யஜ்ஞவராக சுவாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார்.
இவர் முதலியாண்டான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தாசரதி அவருடைய வம்சத்துல வந்த ராமானுஜருடைய சிஷ்யர். ஸ்ரீபெரும்புதூர்ல, திருநாராயணபுரத்துல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ராமானுஜ உற்சவம் வெகு கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கு. திருவாதிரை நன்னாள் நாளைக்கு. அப்படிப்பட்ட நன்னாள்ல இந்த ராமானுஜருடைய உற்சவமானது வெகு சிறப்பா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டது ராமானுஜருக்கே வரதன் ரொம்ப பிரியம். எந்த ஒரு ஆச்சாரியனா இருந்தாலும் இந்த இவர் செங்கன்மாள் தான் கொண்டு போனால்னு பெரியாழ்வார் பாரம்பரிய ஒருமகள் தன்னை பெற்ற உலகம் போகட்டும் திருமகள் தன்னால் வளர்த்தி செங்கன்மாள் தான் கொண்டு போனாங்க. காஞ்சி வரதனுக்கு வேலையை எல்லாரையும் நன்னா வளர்த்து கொடுக்கறது. வளர்த்துட்ட பிறகு நன்னா எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்த பெண்ணை பிறந்தாத்துல ஒரு வேலையும் செய்யாம வச்சிருந்த பெண்ணை புகுந்தாத்துக்கலான்னு விட்டு அங்க வந்து அவ அத்தனை வேலையும் செய்வா. அது மாதிரி இங்க போற்றி வளர்த்து ரங்கநாதனுக்கு கொடுக்கறதே தான் காஞ்சிபுர வரதனுக்கு வேலை. ஆகவே கூரத்தாழ்வானாகட்டும், சுவாமி தேசிகனாகட்டும், எல்லாரும் அதே போல இந்த வரதனுடைய திருவடி நிழல்ல தான் மதுரகவி இவருடைய வம்சத்துல முதலியாண்டானுடைய வம்சத்துல வந்தவராகிய யஜ்ஞவராக சுவாமி இந்த லக்ஷ்மி சதகத்தை காஞ்சி வரதனை போற்றியும் காஞ்சிபுரம் பெருந்தேவிய போற்றியும் இந்த ஸ்லோகத்தை அவர் எழுதியிருக்கார். தாயார் பெருந்தேவியானவள் வரத வல்லமை தங்கத்தை மழையாக பொழியக்கூடியவள், கருளையே நிறைந்து வடிவெடுத்தவள், நம்ம எந்த கொண்டு நம்முடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்பட்ட பெருந்தேவியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தால சொல்ல பெருமையை சொல்லும் போது சுவாமி தேசிகன் சொல்றார், அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடி இரண்டும் ஆறாக தந்தார் வந்தார், புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன் உலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார், அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார், அடியினை கீழ் வைத்தடிமை கொள்வார் வந்தார் அப்படின்னு. அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார், பெருமான விட்டு அகலகில்லேன் அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட தெரியாதவள். ஏன்னா அப்படி அவ கொஞ்சம் அந்தந்த போன சமயத்துல நம்ம வந்துட்டோம்னா பெருமாள் நம்ம தண்டனை கிடைச்சிடும். அதனால எந்த பக்தர்களையும் அந்த ஆசிரியர்களையும் யாருக்கும் நீ தண்டனை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே தாயார் வந்து பெருமானை விட்டு ஒரு க்ஷணம் கூட தெரிய மாட்டேன்னு தான் அவருடைய திருமகள் இருக்கார். பொன் உலகில் திருவுடனே திகழ்வார் வந்து வைகுந்தத்துல ஸ்ரீதேவி நாச்சியார் ஆகிய பெரிய பிராட்டியாரோட காட்சி அளிக்கக்கூடியதாகிய பெருமாள் இங்க நமக்காக பூவுலகத்துல காஞ்சிபுரத்துல எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகனுடைய அற்புதமான பாசுரம் பிரேம ரசப்பிரவாகையா சமாஹி ஸ்ரீ வரதராஜஸ்தவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஸ்ரீ வரதராஜஸ்தவத்துல 100வது ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். ராமானுஜன் சேர்வ அப்படின்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூர்ல ரொம்ப அது ஒண்ணு. அதாவது ராமானுஜரை தப்பிச்சு போக வைக்கிறதுக்காக கூரத்தாழ்வான் தான் அவருடைய ஆடைகளை உடுத்திட்டு தன்னுடைய இவர் கிரகஸ்தர் இல்லையா, இவர் இல்லறத்தான் இல்லையா, தன்னுடைய வெள்ளை வேஷ்டியை கொடுத்து ராமானுஜர் வைக்கக்கூடிய வைபவம். இந்த நேற்றுக்கு சுவாமி ராமானுஜர் வந்து அந்த வெள்ளை சாத்துப்படி உற்சவம்னு சொல்லுவாங்க. வெள்ளை வேஷ்டி சாத்திட்டு போற அந்த வைபவத்தை பெரிய உற்சவமா கொண்டாடுவாங்க. அப்போ இந்த கிருமிகண்டன் அடைந்த பிறகு ராமானுஜர் வரார். கூரத்தாழ்வானுக்கு நேர்ந்திருக்கிற இந்த கதியை பார்த்த உடனே துக்கம் அடைந்தவரா காஞ்சிபுரத்துக்கு போய் வரதனை பிரார்த்திச்சு உன் கண் பார்வையை வாங்கிக்கொள் அப்படிங்கிற. அந்த காலத்துல ஆச்சாரியன் உத்தரவு இல்லாம கூரத்தாழ்வானுக்கே அந்த இருந்தாலும் ஆச்சாரியன் உத்தரவு இல்லாம யாரும் எதுவும் செய்ய மாட்டா. சரி, ராமானுஜரை இப்படி சொன்ன உடனே கூரத்தாழ்வான் காஞ்சிபுரம் வரார். வரதன் மேல வரதராஜஸ்தவத்தை பாடுறார். 27வது பாடல் பாடிட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து கண் பார்வை வந்துருக்கு. நீலமேகனிவம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடும்போது உன்னை பார்த்து பாடக்கூடிய அந்த கண்களை கொடு அப்படின்னு கேட்ட உடனே கண்களை கொடுத்துட்டார். ஆனாலும் அவர் என்ன சொன்னார், அடுத்தது ஒரு இது உண்மையும் எம் ஆச்சாரியனை தவிர வேற யாரையும் பார்க்காத கண்ணை கொடுத்து கேட்டாரு. வேணா வேற எதுலயும் விஷயம் ருச்சி போயிடும். அதனால உன்னை தரிசிக்கிற பாக்கியம், என்னுடைய ஆச்சாரியனை தரிசிக்கிற பாக்கியம், அந்த கண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுல இந்த ஸ்லோகத்தை அவர் எழுதுறார், தாயே கரிகிரிநாதா, இந்த பிராட்டி இருக்கா இல்லையா, அவ எப்பொழுதும் உன்னை வச்சு பிரியவே மாட்டேன்னு உன்னுடைய உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்போதுமே உன்னை விட்டு பிரியாமல் அகலகில்லே நிறைவன்னு உன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா தினம் இவ்வளவுதான் இருக்கிறதுனால இப்போ நம்ம அதுலயே எடுத்து ரொம்ப பாசமுள்ள ஒய்ஃப்னா ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும் இல்லையா. நம்ம மேல ரொம்ப பிரியமான ஒய்ஃபுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும். அந்த பொசசிவ்னஸால எப்போதும் என்ன ஆகும், சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். வெயிட் பண்ணிட்டு இருந்த, நீ எப்படி வெளியில சாப்பிட்டுட்டு வந்த, நான் வந்து இன்னைக்கு நீ எப்படி மறந்த, நீ வந்து எனக்கு வாங்கின்னு வந்து தருவேன், நான் வெயிட் பண்ணேன்னு
ரொம்ப சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். ஆனா உண்மையிலேயே பிரியமா இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, கடைசியில சமாதானம். ஒரு அற்புதமான அப்பய தீட்சிதருடைய ஒரு இது ஒண்ணு வரும். அதாவது வந்து வரத வீதி பெருந்தேவி தாயார் வரலாம். அப்போ அந்த பக்கத்துல அந்த உற்சவத்தை பாக்குறதுக்காக எல்லாரும் வந்து அந்த வீட்டு பக்கங்கள்ல அந்த பெண்கள் எல்லாம் நிக்கிறாளாம். இப்ப பேரழகு பொருந்தினதாகிய ஒரு பொண்ணு நின்னோடனே இப்படி வரதன் அந்த பக்கம் பாத்துட்டான். உடனே பெருந்தேவிக்கு கோவம் வந்துட்டான். நான் இங்க இருக்கேன், அதை விட்டுட்டு அங்க என்ன பார்வை அப்படின்னு கேக்குறா. அப்போ வரதன் சொல்றாரு, அம்மா அப்படி இல்லம்மா, நீ அங்க அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் ஆஹா இவ்வளவு பேரழ காட்சி, நம்ம பெருந்தேவி தான் நம்ம நடையழக பாக்குறதுக்காக அவன் நம்ம மார்பு விட்டு இறங்கி அங்க போய் திண்ணையில இருந்து நம்மள பாக்குறாளோ அப்படின்னு எனக்கு தோணிட்டு அது அப்படி பார்த்த மாத்திரத்துல நீ இல்ல அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு நீ அங்க புகழியணும் அப்படின்னு மார்பை பார்த்தா நீ இங்க இருந்து அதுதான் எனக்கு நிம்மதியா இருந்துன்னு சொன்னார். நித்தியம் பிரணய கழகம் விளையும், நித்தியமா ஆனா அலுப்பில்லாது எப்போதும் உற்சாக மிகுதியோட காதல் பெருக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் இவர் சொல்லுவார், அமலநாத் இதுல குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்கள் சொல்லுவார், பெருமாள் திருமொழியில சொல்லுவார், அந்த ஆய்ச்சியர் கூடி அமலனை எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு வர பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா கண்ணா, நீ லேசுப்பட்டவனா, என்ன ஒருத்திய வர சொல்லிட்டு ஏறார் பூங்குழல் ஒருத்தி என்ன இங்க வர சொல்லிட்டு நீ வேற ஒரு பொண்ணோட வைகை கரைக்கு போயிருந்தி, யமுனை கரைக்கு போய் இருந்தே, நான் ராத்திரி எல்லாம் பண்ணினேனே அப்படின்லாம் சொல்லி இனிமே நீ என்னை பார்க்கவே வராதன்னு சொன்ன பொண்ணு கடைசியா சொல்லுவா, கிருஷ்ணா நீ அப்படியே என்னை ஒரு நாள் வந்து பாத்தியானா என் கோபம் எல்லாம் தீர்த்து போயிடும், அதனால நான் வராதன்னு சொன்னாலும் நீ வந்துடும் அப்படின்பா. அது போல தாயார் வந்து எப்பொழுதும் பிரணய கழகத்தோடய இருந்தாலும் அதுவே அலுப்பில்லாத உற்சாக மிகுதியும் காதல் பெருக்கையும் தொடர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட பிராட்டியான பெருந்தேவி தாயாரால நித்தியமாக உன்னை பல்லாண்டாக சேவிக்க கடவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பிராட்டியாகிய வரதனுடைய வல்லபையாக திகழக்கூடியவளாகிய பெருந்தேவிய இந்த ஸ்லோகத்துல வரதராஜ ஸ்தவத்துல கொண்டாடுற. அப்படிப்பட்ட பெருந்தேவி தான் இதோ இந்த காஞ்சிபுரத்துல அத்திகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த அத்திகிரிக்கு ரொம்ப அழகான சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சின்ன ரீகேப். அப்படின்னா பிரம்மதேவர் என்ன நினைச்சாராம், நம்முடைய ஞானத்தாலேயே நான் எல்லாத்தையும் அறிஞ்சுன்றலாம் அப்படின்னு ஒரு 4 தலைகளாலும் 4 வேதங்களே ஓதக்கூடியவர், இந்த உலக சிருஷ்டிகர்த்தாக வாழக்கூடியவர். அப்படிப்பட்ட பிரம்மா என்ன நினைச்சாரா, நமக்குத்தான் இவ்வளவு ஞானத்தையும் அறிஞ்சுலாம் அவருக்கு அறிய முடியலன்னா பிரம்மாவுக்கு பெரிய தோஷம். இப்படி நினைச்சு அதை எப்படி போக்கிக்கிறது அறிய முடியல அழகா. அப்போ எல்லாரும் சொன்னாலும் இந்த மாதிரி பூலோகத்துல போய் 100 அஸ்வமேத யாகம் பண்ணுங்க அப்படின்னு பெருமானுடைய தர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, பிரம்மா மத்த சிருஷ்டி வேலைகளையும் பார்க்கணும் இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணினாராம், இந்த புண்ணியகோடி கஷேத்திரம் சத்தியபிரத கஷேத்திரமா புண்ணிய கஷேத்திரமா திகழக்கூடியதாகிய காஞ்சிபுரத்துல 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா 100 அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பிரம்மா இங்கே காஞ்சிபுரம் கஷேத்திரத்துக்கு வர. நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி புஷ்பேஷு ஜாதி அப்படின்னு சொல்லுவா, புருஷேஷு விஷ்ணு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நாரீஷ் பெண்கள்லயே மிக அழகான ரம்பை, நகரேஷு காஞ்சி அதே புஷ்பேஷு ஜாதி புஷ்பங்கள்லயே மிக உயர்ந்தது ஜாதி மல்லின்னு சொல்லப்படுகின்றது. புருஷேஷு விஷ்ணு அதே புருஷர்களே மிக உயர்ந்தவர் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால அப்படிப்பட்ட காஞ்சிபுரம் கஷேத்திரத்துல வந்து அஸ்வமேத யாகம் பண்ண போறது. இந்த சமயத்துல அவருடைய மனைவியாகிய சரஸ்வதி ஒரு ஊடல் கொண்டு அவரை விட்டு பிரிஞ்சிருக்கான். பிரம்மா பாக்குறார், ஒரு மனைவியில இருக்கிறதுனால தன்னுடைய அடுத்த மனைவியாகிய காயத்ரியையும் சாவித்திரியையும் வச்சுட்டு இந்த யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி பண்ண ஆரம்பிச்ச உடனே அசுரர்கள் எல்லாம் போய் சரஸ்வதி தாயே உன்னை விட்டுட்டு பிரம்மா யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் தாயே அப்படின்னு சொன்ன உடனே சரஸ்வதியானவள் கோபமாக தன்னை ஒரு நதியாக மாற்றிக்கொண்டு வேகவதி அப்படிங்கிற பேரோட வேகமாக அந்த யாகசாலையை அழிக்க வர பிரம்மா பெருமான பிரார்த்திக்க, பெருமான் டக்குன்னு என்ன பண்றார், சரஸ்வதி வர்ற வழியில குறுக்கப்படுத்துட்டார், தன்னுடைய பாம்பை குறுக்கப்படுத்துட்டார். வேகா சேது அப்படின்னு பேர், திருவெக்கனை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படி குறுக்கப்படுத்துட்ட உடனே சரஸ்வதி தேவியால அந்த யாகத்தை அழிக்க முடியல, அவ வந்து மன்னிப்பு கேட்டுட்டார். அதுக்கப்புறமா அசுரர்கள்ல யான ரூபத்துல வர பிரம்மா பிரார்த்திக்க உடனே பெருமான் சிம்ம ரூபத்தை எடுத்துட்டு வேளுக்கை ஆளிரை வேலிருக்கை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்ப திருவேளுக்கை அப்படிங்கிற நாமத்தோட அழகாக ஒரு சிம்ம ரூபத்தை எடுத்துனா அந்த யானைகளை அழித்து ஒழித்து அங்கேயே பிரம்மா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் குடியேறிட்டார். உடனே அசுரர்கள் தங்களுடைய மாயையால பெரிய இருள் ஏற்படுத்த பிரம்மா மறுபடியும் பிரார்த்திக்க
பெருமானானவர் தன்னுடைய யோக சக்தியால அங்கே ஒளி ஏற்படுத்தினார். அதனால தீப பிரகாஷராக தூப்புள் அப்படிங்கிற கஷேத்திரத்துல விளக்கொளி பெருமாளாக பெருமாள் அங்க எழுந்தருளி இருக்க. மறுபடியும் அசுரர்கள் சண்டைக்கு வர பிரம்மா பெருமான பிரார்த்திக்க பெருமாள் 8 கைகளிலும் திரு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அஷ்டபுஜனாக வந்து யாகத்தை ரட்சித்து கொடுத்த. இறுதியில உத்தரவேதிக்குள் உதித்தார் வந்தார்னு சொல்ற மாதிரி யாக குண்டத்திலேருந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி சர்வேதரா பிரம்மா கேட்டுக்கொண்டதற்கிறங்க வரதராஜ ரூபமா வந்து அருள் புரிந்து பிரம்மா பிரார்த்தித்ததன்படியா இந்த அத்திகிரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மலை மேல, அதாவது கஜேந்திரனுக்கு ரொம்ப ஆசையம் பெருமாள் தன்னை ரட்சிச்சு கொடுத்தார், அவரை எப்போதும் நம்ம தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. அதனால தன்னை ஒரு மலையா எடுத்துட்டு அந்த இடத்துல யான மலையா நிக்கிறான். அதாவது நீங்க வரதனை சேவிக்க போகணும்னா படியேறிதான் போகணும், மலை மேல இருக்காரு அப்படின்னு. ஆகவே அத்திகிரியாக இருக்கிற ஹஸ்திகிரி அப்படின்னா யானை, ஹஸ்தினா யானை. சோ யானை மலையாக இருக்கிற அந்த இடத்துல வரதராஜனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். அத்தி மரத்துல செய்யப்பட்டதா இருந்ததுனால அத்திவரதர், அதுக்கு நிறைய ஆபத்து வந்ததுனால இப்ப அனந்த சரஸ்க்கு அடியில 40 வருஷத்துக்கு எழுந்துக்கிற பழைய சீவரத்துல எழுந்தருளி இருந்த பெரிய பெருமாளை தான் இப்ப இங்க இடத்துல நம்ம வரதராஜனா தரிசிச்சிருக்கோம். ஹஸ்திகிரி மேல பேரருளாளனோட வீற்றிருக்கக்கூடியவளாகிய பெருந்தேவி பெருமாளற்ற மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகைய கருணை மகாலட்சுமி தாயார் நமக்கு எப்போதும் மங்களங்களையும் எல்லையற்ற அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். லக்ஷ்மி சதகத்தினுடைய முதல் ஸ்லோகம். ஆனந்தம் சதா மக்கள் யா கௌதுகம் விதத்தே சாக்குதேனாவலோகனேன ஹரே. ஹே தாயே, எங்களுக்கு ஆனந்தத்தையும் மங்களத்தையும் அருள்வாயாக. எங்கிருந்து? ஸ்ரீ ஹஸ்திகிரௌ ஸ்வஸ்திதா சதா சதா எம்பெருமானாகிய பேரருளாளனோடு வீட்டிருக்கக்கூடியவளாகிய நீ யாருடைய பெருமானுக்கு எப்பொழுதும் அளவற்ற மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறாளோ கருணை மிகுந்தவளாகிய தாயே, எங்களுக்கும் எப்பொழுதும் மங்களங்களையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தாயாருடைய கடைக்கண் பார்வை ஒரு வீட்டுல விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வெங்கடாத்மரி ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லுவார் லக்ஷ்மி சகஸ்திரத்துல. அதாவது அவர்களுடைய வீட்டு வாசல் ஒரே சேரு சகதியுமா இருக்கும். ஒரு வீட்டுல லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைஞ்சிருக்குன்னா அவ வீட்டு வாசல் சேரும் சகதியுமா இருக்கும். அப்ப உடனே நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம வீட்டு வாசலும் ஒரே சேரும் சகதியுமா இருந்தா நம்ம வீட்டு வாசல் லக்ஷ்மியா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. அவன் லக்ஷ்மியினுடைய அருளால் அளவற்ற செல்வத்தை அடைகிறான். அப்படி அந்த செல்வத்தை அடைந்த உடனே அவன் என்ன பண்றான்? அவன் தானம் பண்ணணும், கஷ்டப்படுறவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுக்கணும்னு அவனுக்கு தோணிடுமா. அதனால வருபவர்களுக்கெல்லாம், தகுதியானவர்களுக்கெல்லாம் தானமாக செல்வத்தை வழங்குகிறான். அப்படி தானம் கொடுக்கிற ஜலமானது அவனுடைய வீட்டு வாசல்ல தேங்கி 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 அவனுடைய வீடு சேரும் சகதியமா இருக்குமா. நம்ம இப்ப தண்ணியை கொட்டி அலை போட்டுட்டு சேரு சகதியமா இருக்கு என் வீட்டுல லட்சுமி கடாட்சம்னு சொல்ல முடியாது. சுத்தமா இருக்கிற வீட்டுக்கு தான் மகாலட்சுமி வருவா. ஆகவே இவனுடைய வீடு சேரும். இப்ப நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொன்னா அவ்வளவு தூரம் பாழ்வளம் நிரம்பிய வீடு அப்படிங்கிறது இல்லையா. அது போல அந்த தான நீரினாலும் அங்க இருக்கக்கூடிய யானைகளுடைய மத ஜலத்தாலையும் சேராக்கப்பட்ட வீடா இருக்குமா. ஒரே சமயம் லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை ஒருத்தன் மேல விழலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் வீடு ஓட்டையா இருக்கும், மழை தண்ணி பொழிந்து வீட்டுக்குள்ள ஒழுகும். அப்படி ஒழுகும் போது அதை பார்த்து அழுது அழுது அவர்களுடைய கண்ணீரும் சேர்ந்து அவர்கள் வீடு சேரும் சகதியுமா இருக்கும். அப்ப லக்ஷ்மியினுடைய பார்வை விழுந்தா தான ஜலத்தால சேரும் சகதியும், அப்படி லக்ஷ்மியோட பார்வை விழல அப்படின்னா அந்த வறுமையினால சிந்துகின்ற கண்ணீரும் மழை துளியுமா சேர்ந்து ஒரே சேரும் சகதியுமா இருக்கும். இதுல இவர் சொல்றார், நம்ம ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், லக்ஷ்மியினுடைய பார்வைப்பட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பூமியிலேருந்து பூமாதேவி கொட்டுவாளாம். ஏன்னா அவ வந்து புதையலா தருவாளாம். ஏன்னா மகாலட்சுமி பெண்ணாக வர, சீத்தையா வர. ஆகாயத்திலிருந்து குபேரன் கொட்டுவானாம். ஏன்னா குபேரன் தாயாருடைய கைங்கரிய பரன், அவனுடைய தான் அவனுக்கே செல்வம் கிடைக்கிறது. ஆகவே குபேரன் ஆகாயத்திலிருந்து கொட்டுவானாம். கடலரசன் தன்னுடைய மகள் இல்லையா, அதனால கடல் கடந்து வாணிபத்துக்கு போகும்போது அந்த வாணிபத்தினுடைய செழிப்பா பறந்தும்னு கடலரசன் கொடுப்பானாம். இப்படி தாயாருடைய கருணை கிடைச்சதுல பஞ்சபூதங்களும் கொடுக்கறது, ஜலமாகட்டும், ஆகாசமாகட்டும், வாயுவாகட்டும். வாயு எப்ப கொடுக்கறது அப்படின்னா இந்த பகவான் ஹனுமான் இல்லையா, ஹனுமான் வந்து சீதையினுடைய கருணையினால அந்த அக்னி குளிர்ந்து போயிடுது, அக்னி குளிர்ந்து போயிடுது.
வாயு பகவான் அந்த அக்னி வீடு முழுக்க எரியறதுக்கு வேக வேகமா ஹெல்ப் பண்ணாராம். இலங்கை பற்றி எரிவதற்கு வாயு பகவான் வேக வேகமா ஹெல்ப் பண்ணாராம். இப்படி தாயாருடைய கருணை கிடைச்சுடுத்துன்னா பஞ்சபூதங்களும் நமக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு. அப்ப நான் லட்சுமிக்கு தினம் பூஜை பண்றேன், ஆகாயத்தை அண்ணாந்து பாக்குறேன், குபேரன் கொட்டுறானா, நான் பூமியில போறேன்னா தடுக்கி விழாம போறோம் இல்லையா, அது கூட தாயாரோட அருள் தான். பூமி தேவியானவள் நம்ம கீழே விழாம நடக்கக்கூடிய அளவுக்கு தாங்கி பிடிக்கிறதும் தாயாருடைய அருள் தான். ஆகவே நல்ல விதமாக நமக்கு செல்வங்கள் வந்து சேரும், ஆரோக்கியம் தரது, நல்ல உணவு, இது அத்தனையுமே நமக்கு வந்து பணமாத்தான் வரணுங்கிறதுல ஆரோக்கியமா வரலாம். நல்ல உணவுப் பொருட்கள் பூமியில இருந்து தான் வருது, வீட்டுல தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தாயாருடைய கருணையினாலதான் நடக்கிறது. அப்படிப்பட்ட எந்த கருணை மிகுந்த பார்வையால பெருமான சந்தோஷப்படுத்துறியோ அப்படிப்பட்ட கருணை மிகுந்த பார்வையால எங்களையும் எங்களுக்கு ஆனந்தத்தையும் மங்களத்தையும் அருள்வாயாக அப்படின்னு தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறார். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது ஆகாரத்ரய சம்பன்னா அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷித்ரீ வந்தே வரதவல்லபாம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. இப்படி எம்பெருமானுடைய 3 விதமான சக்தியாக திகழ்பவளும், அரவிந்த நிவாசினி தாமரையில் வசித்திருப்பவளும், அசேஷ ஜெகதீஷித்ரி அனைத்து உலகங்களையும் ஆழ்பவளாக இருப்பவளும், வரங்களை வழங்கக்கூடியமானவளாக இருக்கக்கூடியவளாகிய தாயே உன்னை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது சதகத்தினுடைய 2வது ஸ்லோகம் என்னாம ஸ்ரீரீத்யா பிரியம் ஹரேர் நாம்னாம் சாமி சமஸ்த ஜனனி சந்ததம் உதயாய பூயசே பூயாத் என்னாம கீர்த்தனீயம் ஸ்ரீரீத்யாதௌ பிரியம் சாமி சமஸ்த ஜனனி சந்ததம் உதயாய பூயசே பூயாத். பெருமானுக்கு என்னன்னா உன் பேரை தன்னுடைய திருநாமங்கள் 1000 திருநாமங்களையும் ஸ்ரீ சோத்து சொல்றாளா அப்படின்னு அவனுடைய பேரை சொல்லிட்டு தன்னுடைய பேரை சொன்னாதான் அவனுக்கு ஸ்ரீஷ ஸ்ரீஷ ஸ்ரீ நிவாச ஸ்ரீதர அப்படின்னு எத்தனையோ நாமங்கள். தாயாருடைய பேரை தன் பேரோட சேர்த்து வகித்துக் கொள்வதில் பெருமானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு லட்சுமி சகஸ்ரத்துல ஒரு அற்புதமான ஏற்றம் உண்டு. பிரணவம்னு சொல்லப்படுகின்ற ஓங்காரத்துல அக்கர உக்கர மகாரம் மூணு சேர்ந்ததுதான் பிரணவம். அப்ப 3 அக்ஷரங்கள், திரையக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 3 அக்ஷரங்கள். இந்த 3 அக்ஷரங்களை சொல்ல வேண்டியதா இருக்கான் பெருமானுடைய பேரை சொல்றதுக்கு. இந்த அதுவும் எல்லாரும் அந்த ஓங்காரத்தை சொல்லிட முக்கியமா லேடிஸ் எல்லாம் சொல்லும் போது அரை மாத்திர அளவுதான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய வடிவம் உடம்புடைய பாகமே ஓங்கார வடிவத்துல இருக்கிறதுனால அடிவயத்திலிருந்து 3 மாத்திர அளவுக்கு ஓங்காரத்திற்கு பலன். ஆனா லேடிஸ் வந்து அப்படி 3 மாத்திர அளவுக்கு அடிவயத்துல இருந்து எழுத்து சொல்லக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருக்கிறதுனால லேடிஸ் அரை மாத்திர அளவுக்கு தான் வந்து அவளுடைய நாமத்தை சொல்ல வேண்டியது. ஆனா அதே போல எல்லா நேரங்காலம் இல்லாம அந்த ஓங்காரத்தை சொல்லிட முடியாது, அதுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா மகாலட்சுமியோட ஸ்ரீங்கிற நாமம் ஸ்ரீங்கிற அப்படியே ஒரு ஏகாட்சரம் தான். அந்த ஸ்ரீ அப்படிங்கிற அந்த ஏகாட்சரத்தை யார் வேணா உச்சரிக்கலாம், எங்க வேணா சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஸ்ரீங்கிற அந்த ஒரு வார்த்தையே எல்லா விதமான மங்களங்களையும் தந்துடுறது. அப்ப ஸ்ரீ அப்படிங்கறத ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ சாரங்கபாணி, ஸ்ரீ சக்கரபாணி அப்படித்தான் நம்ம சொல்றோம். எல்லா இடத்துலயும் தன்னுடைய பேருக்கு முன்னாடி தாயாருடைய பேரை சேர்த்து சொல்றது அப்படிங்கிறது பெருமானுக்கு அவ்வளவு விசேஷம். அதனாலதான் ஸ்ரீன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கும் போதே அது மங்களகரமா ஆயிடுறது. ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் நாராயணியம், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ஸ்ரீகம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தாயாருக்கு உகந்த எல்லா ஒரு விஷயங்களையுமே நம்ம ஸ்ரீயோட தான் சேர்த்து சொல்றோம். இப்ப சாதாரண விழான்னு சொல்றோம், அதே ஒரு ஸ்ரீ சேர்க்கும் போது திருவிழாவாக ஆறுது. திருப்பரியட்டம், திருவபிஷேகம், திருமஞ்சனம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தாயாருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது மிகவும் மங்களகரமான விஷயமா மாறுறது. அது போல பகவானுக்கு மிகவும் பிடித்ததாகிய திருநாமத்தை கொண்டவளும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக திகழக்கூடியவளாகிய அந்த மகாலட்சுமியானவள் அடியேனுடைய ஆன்மீக உயர்வுக்கும் பெரும் நலன்களுக்கும் எப்பொழுதும் அருள் புரிய வேண்டும். அப்போ தாயாருடைய அருள் இருந்தாதான் நம்மளால பகவான் கிட்ட போக முடியும். லட்சுமி சகஸ்திரத்துல கட்டாட்சஸ்தபகத்துல சொல்லுவார், தாயாருடைய கருணையான கடைக்கண் பார்வைப்பட்டதுன்னா எப்பேற்பட்ட தீமையையும் நல்லவளாக மாற்றி தந்து விடுவாள் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய பழ வியாபாரி இருப்பான், அவன் தினம் காட்டு வழியா போய் அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டு வருவான்.
வழியில ஒரு தாயாருடைய கோவில் இருக்கும். அந்த தாயாரை தினப்படி வழிபட்டுட்டு போற, தாயே எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு தினம் கேட்டுட்டு போவான். அவ்வளவுதான். அந்த காட்டுல இருக்கக்கூடியதாகிய ஒரு வனதேவத்தை தினம் இதை பாக்குறது. இவனுக்கு தினம் சனம் வேணும், பணம் வேணும்னு வேண்டாம். அந்த தாயார் ஒண்ணும் கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம கொடுத்தோம்னா இவன் நம்மள வழிபடுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி வந்து, நான் உனக்கு செல்வத்தை தரேன், நீ என்ன வழிபடுறியா அப்படின்னு கேட்ட உடனே, நீ செல்வத்தை கொடு அப்படிங்கிற உடனே அந்த என்ன சொல்றது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறது. நான் இந்த மாதிரி ஒரு பழ வியாபாரி, நல்ல சுவை மிகுந்த பழங்களை கூட அதை வித்து நான் பணக்காரன் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவத்தையும் அவனுடைய வண்டி முழுக்க சுவை மிகுந்ததாக்கிய விலை உயர்ந்த பழங்களை நிரப்பிட்டாரு. மார்க்கெட்டுக்கு கொண்டு போறான். ஒரு மாம்பழம் 1 ரூபான்னு விற்கிற இடத்துல 100 ரூபாங்கிறான். எல்லாரும் வந்து 100 ரூபாயா யாரா வாங்குவா அப்படின்றான். இருந்தாலும் ஒரு பணக்காரர் 100 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாக்குறார். அதனுடைய சுவையில மயங்கி அவர் அவ்வளவு வாங்க எல்லாரும் அடிச்சு புடிச்சுட்டு வாங்க ஆரம்பிச்சு ஒரே நாள்ல இவனுக்கு ₹1,00,000 மேல லாபம். ரொம்ப சந்தோஷத்தோட அந்த படத்தை மடியில கட்டிட்டு வரும் பொழுது இந்த மார்க்கெட்ல நடந்துன்றதை பார்த்த ஒரு திருடன் என்ன பண்ணினா, அவனை பின்தொடர்ந்து வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டான். இவன் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வரான். அடுத்த நாள் அந்த வரதேவத்தை வந்து கேட்கறது, என்ன உனக்கு சந்தோஷம் தானே, பணக்காரன் ஆகிட்டே, இனிமே நீ இந்த வழிபடுவியோன்னு. எங்க எனக்கு அந்த பணமே நிலைக்கலையே அப்படின்னா, சரி உன்னுடைய வண்டியில நான் நிறைய தங்கத்தை நிரப்புறேன், இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ, அதுக்கப்புறமாவது எனக்கு கோயில் கட்டி வழிபடு அப்படின்னு சொன்ன உடனே வண்டி முழுக்க தங்கமாயிடுச்சு. எடுத்துட்டு வரும்பொழுது வழியில அதே திருடன் வந்து, இன்னைக்கு எவ்வளவு பணம் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு பார்த்து வண்டி முழுக்க தங்கமா இருந்தா இவனையும் கொத்துயிரும் கொலையுமா அடிச்சு போட்டுட்டு அந்த தங்கத்தை எடுத்துட்டு போயிடு. இவன் ரொம்ப வேதனையோடையும் வலியோடையும் வரும்போது அந்த வனதேவத்தை வந்து கேட்டோன்னே இவனுக்கு கோவம் வந்து, உன்னால எனக்கு அடியும் உதையும் தான் மிச்சம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வனதேவத்தையானது கோபம் வந்து, நீ யாருடைய முகத்தில் முதல்ல முழிக்க போறியோ அவர்கள் ரத்தம் வக்கி சாவார்கள்னு இவனுக்கு சாபம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடு. ரொம்ப நொந்து போயிட்டான். அடடா, இத்தனை நாள் நம்ம இது பண்ணினோம், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கல, ஒரே ஒரு நாள் இதை வழிபட போனா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு துக்கத்தோட கோவிலுக்கு வரான். தாயாரை பிரார்த்திக்கிறான், தாயே நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் எவ்வளவோ கேட்டிருக்கேன், ஆனா இந்த தடவை என்னை எப்பயாவது காப்பாத்திடு தாயே அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கட்டும். ஏன்னா யார் முகத்துல முடிச்சாலும் அவ ரத்தம் கட்டிடுவான், அதனால பேர் கெட்டு போயிடுமேங்கிற பயத்தோட கோவில்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ராத்திரி ஆயிடுச்சு, சரி இனிமே யார் முகத்திலையும் முழிக்க வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் வீட்டுக்கு போனா முதல்ல தன்னோட மனைவி பாப்பாலே, அவளுக்கு ரத்தம் கக்கினா என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டே போறான். வீட்டை நெருங்கும் போது திடீர்னு ஒரு உருவம் பார்த்தா அந்த திருடன், ஏண்டா இன்னைக்கு ஒழிஞ்சின்னு இருந்து பணத்தை எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடலான்னு பாத்தியா, வந்தா நான் கரெக்டா அவனை கண்டுபிடிச்சிட்டேன் பாருன்னு இவன் முகத்தை உத்து பார்க்க, அந்த இவனுடைய சாபத்தினுடைய விளைவால அந்த திருடன் ரத்தம் கக்கி செத்து போயிட்டான். அந்த திருடனை ரொம்ப நாளா அரச தேடிட்டு இருக்காரு. யார் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறாளோ அவனுக்கு ₹10,00,000 பரிசு வேற அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இவன் உடனே திருடனுடைய இந்த பணத்தை கொண்டு போய் இவன் இந்த மாதிரி தாக்கி எடுத்துன்னு போனா, ராஜா நான் தான் அவனை அடிச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு அந்த பணத்தை வாங்கினான். அப்போ தாயாருடைய அருள் இல்லாம போனா வந்த செல்வம் கூட வேற வழியில போயிடுறது. ஆனா ஒரு க்ஷணம் தாயாருடைய அருள் கிடைச்ச மாத்திரத்துல சாபமா இருந்தது கூட அவனுக்கு வரமா மாறி அவனுக்கு செல்வத்தையும் தேடி கொடுத்து விட்டது. அப்போ தாயாருடைய வழியில வரக்கூடியதாகிய அந்த செல்வமானது நமக்கு ஆன்மீக உயர்வுக்கும் பெரும் நலன்களுக்கும், ஏன்னா ஆன்மீகம் தான் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறது. ஆன்ம ஈகம் நமக்குள்ள இருக்கக்கூடியதாகிய நம்ம ஆத்மாவை பத்தின அறிவை அணைந்து கொள்ளக்கூடியதுதான் ஆன்மீகம். ஆகவே அந்த பலனை தெரிஞ்சுட்டு இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படிங்கறத உணர்ந்துட்டு தாயாரை பிரார்த்திச்சு பெருமானுடைய திருவடியை அடைவதுதான் நம்முடைய மெயின் எய்மா குறிக்கோளா இருக்கணும். அப்படிப்பட்ட நலன்களை அடியனுக்கு அருள்வாயாக அப்படின்னு 2வது ஸ்லோகத்தால பிரார்த்திக்கிறார். பெருந்தேவி தாயாரை பத்தி முக்கியமா பார்த்தாலும், பெருந்தேவி அப்படிங்கிற நாமத்தோட நிறைய தாயார் கோவில் இந்த இதுல இருக்கு. நம்மளுடைய சென்னையிலையும் சென்னையுடைய சுற்று வட்டாரங்கள்லயும் மற்ற ஊர்கள்லயும் இருக்கு. முக்கியமான சில கோவில்கள் அப்படின்னு சொன்னோம்னா, சேலத்துல அமைஞ்சிருக்கிற பட்டைக்கோயில் அப்படின்னு சொல்லப்படுகின்றதாக ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இருக்கிற தாயாருடைய பேரும் பெருந்தேவி தாயார் தான். அப்படிப்பட்ட பிரசன்ன வரதராஜ பெருமாளும் தாயார் பெருந்தேவியுமா இருக்கா. காஞ்சிபுரத்துல இருந்த பட்டு நெசவாளர்கள் ராஜாவினுடைய உத்தரவின் பேர்ல சைலம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லப்பட்டதாகிய மலைப்பிரதேசமா இருந்த சேலத்துக்கு குடிபோக, தாயாரையும் பெருமாளையும் விட்டு பிரிகிற வருத்தத்துல இருந்தவா அங்க தாயாரை விட்டு பிரிய முடியல, பெருமானை மட்டும் பிரிய முடியலங்கிற வருத்தத்தோட இருந்த பொழுது அரசர்கிட்ட பிரார்த்திச்சு இந்த கோவில நாங்க பெருமானுக்கு கட்டுறோம்னு சொல்லி பெருந்தேவி சமேதராகிய ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோவில சேலத்துல நிர்மாணித்து அங்க பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட பிரசித்தமான கோவில் இருக்கக்கூடிய பிரசன்ன வரதராஜ பெருமாளையும் அழகான தன்னுடைய கட்டாட்சத்தால எல்லாத்தையும் அள்ளி வழங்கக்கூடியவளாகிய பெருந்தேவி தாயாரையும் தான் நமஸ்கரிக்கின்றோம். அதே போல சென்னையில அமைந்த கரை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமிஞ்சிக்கரையில இருக்கிற
பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோயில்லையும் தாயாருடைய திருநாமம் பெருந்தேவி தாயார் தான். சென்னையில மாம்பாக்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற, மாம்பாக்கத்துக்கு பக்கத்துல குளத்தூர், இன்னொரு குளத்தூர் அந்த பக்கம் இருக்கு. மாம்பாக்கம் குளத்தூர்ல கல்யாண ரங்கநாத பெருமாள் அப்படின்னு பெருமாள் கல்யாண திருக்கோலத்துல, ரங்கநாதர் கல்யாண திருக்கோலத்துல இருக்கக்கூடியதா. அதுவும் முக்கியமா நின்ன திருக்கோலத்துல, பொதுவா ரங்கநாதர்னாலே படுத்துட்டு இருப்பார். கல்யாண திருக்கோலத்துல ரங்கநாயகியோட நின்று இருக்கிற அந்த ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தவராகி கல்யாண வரதராஜ பெருமாள் அவர் பெருந்தேவி தாயாரோட தான் அந்த கோவில்ல காட்சியளிக்கிறார். ரொம்ப முக்கியமான இன்னொரு கோவில் என்ன அப்படின்னா, திருப்பத்தூர்ல இருக்கிற கல்யாண வரதராஜ கஜேந்திர வரதராஜ பெருமாள். திருப்பத்தூர்ல கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்கிற தாயாருடைய பேரும் பெருந்தேவி தாயார் தான். அதே போல காடந்தேத்தி ஆண்டவன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆச்சாரியர் வம்சத்துல வந்தவராகிய காடந்தேத்தி அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம் தலைஞாயிறு வேதாரண்யம் அந்த இடத்துல இருக்கு. இந்த காடந்தேத்தி ஒரு காலத்துல மிகச் சிறந்ததாக்கிய அபிமான ஸ்தலமா இருந்தது. அப்புறம் காலப்போக்குல சிதிலமடைய திருப்பி பெருமாளுடைய உத்தரவு பேர்ல திருப்பி இப்ப கோவில் எடுத்து கட்டி புனர்நிர்மாணம் பண்ணியாச்சு. அங்கேயும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள், பிரசன்ன வரதராஜ பெருமாள் தான் பெருமாள் தாயாரும் காட்சி அளிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருந்தேவியினுடைய இந்த அற்புதமான வைபவத்தையும் லக்ஷ்மியினுடைய பெருமையையும் இன்னைக்கு நம்ம அக்ஷய திருதியை நாள்ல அனுபவிச்சோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அக்ஷய திருதியை அப்படிங்கிறது நமக்கு எதை கொடுக்கக்கூடியது அப்படின்னா, நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை, அஷ்டலட்சுமியினுடைய அருளால நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது. இந்த நன்னாள்ல நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஒரு மடங்கு பண்ணினோமானா 1000 மடங்கு பலனாக நமக்கு தாயாருடைய கடைக்கண் பார்வையால நமக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும். தனம், தானியம், வீரம், விஜயம், பக்தி, பெருமானிடத்துல குறைவில்லாத சந்தானம், அதாவது பெருமானிடத்துல குறைவில்லாத பக்தி, வீட்டுல வம்ச விருத்திக்கு குறையில்லாம இருக்கிறது. எந்த விதமான தடங்களா இருந்தாலும் இன்னைக்கு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிட்டு தாயாருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் நமக்கு நல்லதை தரும். முக்கியமா வீட்டுல யாருக்காவது கல்யாணம் தடைப்பட்டு போயிட்டே இருந்ததுன்னா இஞ்சிமேடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அஞ்சுவாருக்கு இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல ஏதாவது சாப்பிடும்போது நமக்கு ஒத்துக்கலைனாலோ இல்ல விஷம் வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொன்னா கையோட ஒரு இஞ்சி துண்டை எடுத்து சாப்பிட்டுட்டா அந்த விஷத்தை முறிச்சுடுற மாதிரி நம்மளுடைய ஆன்மீகத்துல ஏற்படுகின்ற அபராதங்கள்லயும் நினைச்சு பயப்படும் போயிட்டு இந்த இஞ்சிமேடு பெருமாளை பிரார்த்திச்சா நம்மளுடைய எல்லா துக்கமும் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இஞ்சிமேட்ல இருக்கக்கூடிய தாயாருடைய பேரும் பெருந்தேவி தான். கல்யாண நரசிம்மரா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தாயாராக இருக்கக்கூடியவளாகிய பெருந்தேவி தாயார். இந்த பெருந்தேவி தாயாருக்கு மஞ்சளை முடிந்து வேண்டிக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நம்ம வீட்டுல கல்யாணம் ஆகல அப்படின்னா 48 நாள், இன்னைக்கு அக்ஷய திருதியாவே இருந்தாலும் நல்ல நாள் ஆரம்பிக்கலாம், தெரிஞ்சவாளுக்கு சொல்லலாம். ஒரு மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விரலி மஞ்சள், கறி மஞ்சள்னு குண்டு மஞ்சள் இல்ல, விரலி மஞ்சள். அந்த விரலி மஞ்சள் ஒண்ணும், ஒரு காயின், 1 ரூபாய் காயினோ, 2 ரூபாய் காயினோ, 5 ரூபாய் காயினோ, 10 ரூபாய் காயினோ, 20 ரூபாய் காயினோ நம்மளால, ஆனா ஒரு 48 நாளைக்கு அதை மாத்தாம அப்படியே வைக்கணும். அதனால மினிமம் 2 ரூபாய் காயினோ, 5 ரூபாய் காயினோ உங்களுக்கு எது கிடைக்குமோ அந்த காயின், அப்போ ஒரு பாத்திரத்திலயோ, ஒரு தட்டுலயோ, ஒரு பித்தளை தட்டுலயோ, தாம்பாளத்திலயோ தினம் காலம்புற குளிச்சுட்டு பெருமாளுக்கு விளக்கேற்றிட்டு ஒரு மஞ்சள், ஒரு காயின், இப்படி 48 நாள் வேண்டிட்டு விடாம தாயார பிரார்த்திச்சுன்னு அது பண்ணிட்டு இறுதியா அந்த மஞ்சளையும் அந்த காயினையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துட்டு, இந்த மஞ்சளை இப்ப கோத்து போட்டிருக்காங்க பத்தியா, அந்த மாதிரி மாலையா தொடுத்துட்டு அந்த காயினை எடுத்துட்டு போய் இந்த மாலைய அந்த இஞ்சிமேடு தாயாருக்கு சாத்த சொன்னா அழகா அந்த மாலையை சாத்தி அர்ச்சனை பண்ணி தருவாங்க. அந்த மாலையை சாத்தி அர்ச்சனை பண்ணி பிரார்த்திச்சுண்டு அந்த காயினை உண்டியல்லையோ இல்ல தட்டுலையோ சேர்த்துட்டு அந்த மனசார கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாயே அப்படின்னு இந்த பெருந்தேவியை பிரார்த்திச்சோம்னா கல்யாண நரசிம்மராக இங்க எழுந்தருளி இருக்கக்கூடியதாகிய நரசிம்ம பெருமான், கல்யாண வரதராஜ பெருமாள் பிரசன்ன வரதராஜனாகவும் பெருந்தேவி தாயாரோட எழுந்தருளி இருக்கக்கூடியவராகிய பெருமாள் நம்முடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவார். இங்க இருக்கிற நரசிம்மருக்கே கல்யாண நரசிம்மர் தான் பேரு. தாயாரை இடது பாகத்துல தொடையில அமர வச்சுட்டு சிரிச்ச முகத்தோட காட்சி அளிக்கக்கூடியவராகிய கல்யாண நரசிம்ம பெருமாள் அதே போல பிரசன்ன வரதராஜனாகவும் அழகான பெருந்தேவி தாயார்கிட்டயே இந்த பிரார்த்தனையை பிரார்த்திச்சுட்டு பண்ணினோமையானா என் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா தடங்கல்களும் நிலையும் அப்படிங்கிறது இந்த ஒரு நன்னாள்ல இப்படி உங்களோட சேர்ந்து தாயாருடைய அதே சமயம் எல்லா விதமான பாக்கியமும் என்னைக்குமா விளங்கட்டும் அப்படின்னு தாயார்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இந்த வாய்ப்பை அடிஜேனுக்கு கொடுத்த அந்த நெல்லை சகஸ்நாம மண்டலிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். தன்யோஸ்மிமா. கேசவதேவி மேம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணீங்க மேம்.
சிதம்பரம் சார், ராதாகிருஷ்ணா சார்.